என்னங்க மெரி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அப்புறம் மெரின்ற வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் சென்டென்சஸ்ல எப்படி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. சரி, இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி நான் சில சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன் இங்கிலீஷ்ல. சரி, ஒன்னு ஒன்னா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே வரேன். சரியா தப்பான்றத சொல்லணும். சரின்னா ஏன் சரி அப்படின்ற காரணத்தையும் சொல்லணும். சரி, சொல்றீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், she hummed a merry song. இது ரைட்டா? இது ரைட். என்ன அர்த்தம்? மெரி சாங் அப்படினா ஒரு ஜாலியான சாங். she hummed a merry song அப்படினா வாய்க்குள்ளே பாடுறது அப்படி. ரைட். அடுத்தது, she is a lovely girl with merry eyes. lovely girl அப்படினா ரொம்ப அட்ராக்டிவான ஒரு girl. சரி. merry eyes அப்படினா cheerful and lively eyes, அப்படியே ஒரு பிரகாசிக்கிற மாதிரியான eyes. வெரி குட். அதான் அதுக்கு அர்த்தம். ரைட். அடுத்தது, he got a bit merry yesterday evening. இது இந்த இடத்துல bit merry அப்படினா slightly drunk, அதாவது கொஞ்சமா வந்து மது அருந்திருக்காரு. so he got a bit merry yesterday eveningனா நேத்திக்கு சாயங்காலம் கொஞ்சம் மது அருந்திருந்தாரு, அதான் அதுக்கு மீனிங். கரெக்ட். அடுத்தது, shall I bring my kids to the party? why not? the more the merrier. shall I bring my kids to the party, அதாவது என்னோட கிட்ஸ், என்னோட பிள்ளைங்களை வந்து நான் பார்ட்டிக்கு கூட்டிட்டு வரவா அப்படின்ட்டு ஒருத்தவங்க கேக்குறாங்க. அதுக்கு இன்னொருத்தவங்க பதில் சொல்றாங்க, ஏங்க கூட்டிட்டு வரக்கூடாது, தாராளமா கூட்டிட்டு வாங்க. the more the merrier அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள் அதிகமா வராங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷம் பெருகும். ரைட், அதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, மெரி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ், அதுக்கு ரிலேட்டடா அடுத்தது ஒண்ணு கேட்க போறேன். wishing you a merry christmas, இது ரைட் தானே? தாராளமா. அப்போ வந்து wishing you a happy christmas, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி ஈக்குவல்? ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவ்லி பிரிட்டிஷ். சரி. மெரி கிறிஸ்மஸ் அப்படின்றது பிரிட்டிஷ், அமெரிக்கன், ஆஸ்திரேலியன் அப்படின்னு அக்ராஸ் தி வேர்ல்ட் எல்லாரும் யூஸ் பண்ற ஒண்ணு. சரி. ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு விஷ். இதே மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னா அதுல வந்து ஒரு குதூகலம் இருக்கு, அதாவது ஒரு ஆரவாரம். சோ இதுதான் வந்து அந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ். ரைட். கடைசியா wishing you a merry new year, இப்படி சொல்லலாம். இந்த மெரி அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கிறிஸ்மஸ். சரி. அதாவது இலக்கண ரீதியா வந்து மெரின்றது நியூ இயர் அப்படின்ற டேர்முக்கு முன்னாடி போடுறது சரியா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வழக்கமே இல்லை. அதனால விஷிங் யூ ஹாப்பி நியூ இயர் இதுதான் வந்து கரெக்ட், தவிர மெரி நியூ இயர் அப்படின்றது சரி கிடையாது. ஓகே ஓகே, வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்போ என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் இல்ல, இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே இதனுடைய டிஃபரன்ஸ் என்னன்றத புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.